Good morning students, I am MRK. Today 12th Maths class, chapter 1, exercise 1.3. First question la 4th Roman letter. என்ன கொஸ்டினில் கொடுத்துருக்கு அப்படின்னா சால்வ் பை யூஸிங் மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லியிருக்கு. அது 3 ஈக்குவேஷன் கொடுத்துருக்கு. ஓகே, ஃபஸ்ட்டு கிவன் வந்து மேட்ரிக்ஸ் அந்த ஈக்குவேஷனை வந்து மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் சொல்லி ஃபார்ம் பண்ணணும். த மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் இஸ் அப்படின்னு சொல்லணும். த மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் இஸ்ன்னு எழுதணும். மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் இஸ் அப்படின்னு எழுதையில் ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பி. அப்போ ஏன்னா என்னன்னு எடுத்து எழுதணும். எக்ஸ்னா என்னென்னு எடுத்தணும். எக்ஸுன்றது வேரியபிள்ஸ் XYZ, பின்றது கான்ஸ்டண்ட்டு +2 அங்கிட்டு போனால் 31, அங்கிட்டு போனால் 13 அங்கிட்டு தான் இருக்குது. இது எழுதிட்டேன். இது கோஎஃபிஷியன்ட் எழுதினோம்னா 1 1 1 6 -4 5 5 2 2. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், குட். இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் பி அப்படின்றது தான் இதனுடைய ஃபார்மெட்டு. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் பி அப்படின்றது தான் ஃபார்முலா மாதிரி மெயின்டைன் பண்ணி கொண்டு போகணும். ரைட்டு, இதுதான் நம்ம கொண்டு போக வேண்டியது. அப்போ ஃபஸ்ட்டு வந்து ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். தட் இஸ் அதாவது ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு அட்ஜ் ஏ அப்படின்னு அர்த்தம். அப்போ டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ வந்து நாட் ஈக்குவல் டு 0ன்னு வந்தால் தான் ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். அப்போ இதில் டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடி 1 இன்ட்டு 4 2 சார் 8 -8 -10. உனக்கு தெரியும் எக்ஸ்பேண்ட் பண்ணுறது, அதனால் ரன்னிங்கில் வேகமாக சொல்கிறேன், பார்த்து கவனமாக எழுதிக்கும். 6 2 சார் 12 5 5 சார் 25 -25 +1. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், குட். 6 2 சார் 12 மைனஸ் ப்ளஸ் 5 4 சார் 20. ஓகே, குட். அப்போ 1 -18 -1 -13 +1 32. அப்போ -18 +13 +32 -18 +3 2 +5 45. அப்போ ஈக்குவல் டு 27, நாட் ஈக்குவல் டு 0. therefore A inverse is exist. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்து நிதானமாக செஞ்சுக்க. அட்ஜாயிண்ட் ஏ 3x3க்கு அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிக்கணும். அப்படின்னா கோஃபேக்டர் கண்டுபிடிச்சி மேட்ரிக்ஸ்க்கு கிவன் மேட்ரிக்ஸ் கோஃபேக்டர் கண்டுபிடிச்சி டிரான்ஸ்போஸ் பண்ணணும். அப்போ அதுக்கு ஒரு மெத்தட் யூஸ் பண்ணுறோம் நம்ம. இந்த கீழே ஒரு சர்க்கிள் 4 5 என்னுடைய மெத்தடு, நீங்கள் உங்கள் மெத்தடை ஃபாலோ பண்ணுறா ஃபாலோ பண்ணிக்க. உனக்கு எது சிம்பிளாக தெரியுதோ ஃபாலோ பண்ணிக்க. 2 2. அடுத்து என்ன இருக்குது? 1 1 -4 5. நெக்ஸ்ட்டு கீழே சர்க்கிள் பண்ணோம்னா 6 -3 5 2. அடுத்து என்ன இருக்குது? 1 1 6 -4. ஓகே, குட். ஈக்குவல் டு ப்ராக்கெட் மேட்ரிக்ஸு ஓப்பன் 4 2 சார் 8 5 2 சார் 10 -18 4 2 சார் 8 -18. ஓகே, குட். அடுத்து 25 -12 13. என்ன 13? -13. நெக்ஸ்ட்டு 6 2 சார் 12 32 பார்த்து நிதானமாக செஞ்சுக்க. 32 6 2 சார் 12 5 4 சார் 20 +20 32. சரியா? ரைட்டு. அடுத்து 1 2 is 2 2 - 2 0. குட். 2 -5 -3 1 5 is 5 +3. குட். 1 5 is 5 +4 9. குட். அடுத்து என்ன வருது? 1 6 6 -1. அடுத்து 1 4 சார் 4 6 என்னது 10 -10. குட். இப்போ அட்ஜாயிண்டியை கண்டுபிடிச்சிட்டு மேலே டிரான்ஸ்போஸ் பண்ணுறோம். டிரான்ஸ்போஸ் பண்ணையில் ரோ பை காலம் இன்டர்சேஞ்ச் ஆகும். -18 -13 32 9. சாரிடா தம்பி, ரெண்டாவது ரோவில் மறந்துட்டேன் பாரு. ரெண்டாவது ரோ வந்து என்னது? 0 -3 +3. அடுத்து 9 1 -10. இதுதான் அட்ஜாயிண்ட் ஏ. தட் இஸ் அட்ஜாயிண்ட் ஏ அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் பின்னு சொல்லி ஃபாலோ பண்ணணும். எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் பி அப்படின்னு சொல்லி ஃபாலோ பண்ணணும். எக்ஸ் வந்து XYZ. ஓகே, குட். ஏ இன்வர்ஸ் வந்து 1 டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ இன்ட்டு அட்ஜ் ஏ இன்ட்டு என்னது? அட்ஜ் ஏ -18 0 9 -13 -3 1 32 3 -10. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், குட். அடுத்து பின்றது கான்ஸ்டன்ட்டு, அதை பொறுமையாக பார்த்து எழுது. 2 31 13. ஓகே, குட். மல்டிப்ளை பண்ணுறோம். 1/27 இருக்கட்டும். இது ரெண்டே மல்டிப்ளை பண்ணி என்ன பார்ப்போம்?
36 அடுத்து 0 31ஓட மல்டிப்ளை பண்ணால் இது 31 தம்பி. அடுத்து 9 3s are 27 2 1 9s are 9 10 11 117 ப்ளஸ் நெக்ஸ்ட் ஒன் என்ன வந்துச்சு 26. ஓகே 1 3 is 3 3 3s are 9 minus 91 113 13 next 64 1 3 is 3 3 3s are 9 plus okay good minus 130. இப்போ என்ன ஆகுன்னு பார்ப்போம் 120 1/27 ஓகே. இப்போ 117ல் 36 போச்சுன்னா 1 இங்கேருந்து என்ன வந்துடும் 8 6 1 11 81 வருது. ஓகே குட். நெக்ஸ்ட்டு 91 இதோட ஒரு 26 ஆட் பண்ணோம்னா 6 1 7 10 11 117 13 சப்ராக்ட் பண்ணுறோம். 13 சப்ராக்ட் பண்ணையில் 4 வருது. சரிங்களா சொல்கிறது? இங்கே என்ன வந்துடும் 11 அப்படின்னா 11 1 போச்சுன்னா கரெக்டாக பார்த்துக்கோ 6 1 11 அடுத்து என்ன வருது 11ல் 1 போச்சுன்னா என்ன வந்துடும் 11 10 வருது 104 வருது 104 அப்படின்னு வருது. நெக்ஸ்ட்டு 104 27 அடிக்க முடியுமா 107 20 54 108 இது இந்த இடத்துல ராங் மாதிரி இருக்குது, கொஞ்சம் கவனிப்போம். சரி அடுத்து என்ன இருக்குது 130 64ஐயும் 93ஐயும் ஆட் பண்ணோம்னா 4 3 7 15 130 எடுத்துட்டோம்னா 27 வருது. 27 ஓகே 31 ஓகே 104 வருமா அப்படின்றதான் இங்கே ஒரு டிஃபிகல்ட்டு. -26 -13 is 3 சாரி இது 93டா தம்பி 93. அப்போ இங்கே 93 அப்படின்னு வரும். 93 அப்படின்னா என்ன வந்துடும் 19 வந்துடும். இங்கே என்ன வந்துடும் 106ன்னு வந்துடும் 106 அப்படின்னு வந்துருச்சு. 106 9 3 வச்சுன்னா 6 106னா 8 வருமா 27 8 7 8 56க்கு 6 மிச்சம் 5 எண்ணி 2 16 5 16 5 21 ஒரு தப்புல இதுவும் தப்பு தான். அப்போ என்ன தப்பு மிஸ்டேக் இருக்குது 32s are 26 1 3 is 3 3 3s are 9 அடுத்து என்ன வருது 1 3 is 13 113 13னா இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 9 9 11 11 119 ஒரு 13 கழிச்சிடுறோம் 6 வருது. சரிதான் 106 வருது 106 வருது. அப்போ இந்த இடத்துல எதுவும் மைனஸ் மிஸ்டேக் இருக்கா 13ல் அல்லது 13 இடத்துல மைனஸ் வருமா 2 10 இந்த இடத்துல என்ன வரும் 5 5 are 25 -12 + 13 ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் +13 அப்போ என்ன ஆயிடுச்சு +26 ஆயிடுச்சு. குட் பார்த்துக்கோ நிதானமாக +26 ஆயிடுச்சு. அப்போ வந்து 26 + 13 ஆட் பண்ணோம்னா 39 93ல் வந்து 39 போச்சுன்னா இங்கே என்ன வந்துடும் 13 அதாவது 93ல் 39 போச்சுன்னா அப்போ பார்த்துக்க சப்ராக்ட் பண்ணையில் இது வந்து 13 ஆயிரும். அப்போ என்ன ஆயிரும் 4 ஆயிரும். இங்கே 8 3ல் போச்சுன்னா வந்து 54. குட் கரெக்டு. அப்போ பொறுமையாக நிதானமாக ஹேண்டில் பண்ணு 54 அப்படின்னு அர்த்தம் 54. இப்போ நம்ம டிவைட் பண்ணிட்டோம்னா ஆன்சர் ஈஸியாக எடுத்துடலாம் பாருவேன். அதுதான் கொஞ்சம் பார்த்து கவனமாக செய்கிறது ஆன்சரை சரி பண்ணுறது. 1/24 எடுத்துட்டோம்னா 3 2 1 அவ்வளோதான். அப்போ ஆன்சர் வந்து x, y, z அப்படின்னு சொல்லிட்டு டிவைட் பண்ணி கொண்டு வந்துட்டோம்னா 3 வருது 2 வருது 1 வருது. இதுதான் அதுக்குள்ள ஆன்சர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்யூ. கேர்ஃபுல்லாக படிச்சுக்க. 5 மார்க் கொஸ்டின்ஸ் கொஞ்சம் தப்புலாம் வரத்தான் செய்யும். அதை அட்ஜஸ்ட் பண்ணி நம்மளே கண்டுபிடிக்கிறதுக்குள்ள திறமை வேணும். அப்படின்னா தான் அதை டேலி பண்ண தெரியணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் குட் தேங்க்யூ.